ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. லாஸ்ட் மந்த் அக்டோபர் 29th வந்து ஜிஆர்டியில் வந்து ஒரு சிட் ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்தேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ஆன்லைனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோடு போட்டிருந்தேங்க. அந்த சிட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபர் கோடு யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 5 ஜுவல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. இது வந்து ஜுவல்லரிக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அந்த ஜுவல்லரிலேயும் ஒரு காயின் பெண்டன்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. நம்ம வந்து காயினாக வாங்குறத விட அந்த பெண்டண்ட்டாக வாங்குறப்ப நமக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் வாங்குற மாதிரி இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 2-3 வீடியோஸ்க்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஜிஆர்டி ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பாருங்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாங்க இப்போ இந்த 5 ப்ராடக்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 5 ப்ராடக்டோட வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். அதோடைய பியூரிட்டி எப்படி இருக்குது, ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பல்லாம் இருக்கா, எவ்வளோ வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் பில்லோடு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காசு பெண்டன்ட் சொன்னேன் பார்த்திங்களா, 1/2 கிராம். இந்த 1/2 கிராம் காயினை நம்ம வாங்கினா கூட 2% வேஸ்டேஜ். பட் அந்த மேலே பெண்டன்ட்டோடு வரனால இதுக்கு 8% வேஸ்டேஜுங்க. 8% வேஸ்டேஜுங்கிறது கிட்டத்தட்ட 447 ருபீஸ் வந்திருந்தது. பட் எனக்கு வந்து பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 524 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் அந்த காசு பெண்டன்ட் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கின மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ ஜிஆர்டியில் நான் எப்போயுமே இங்கே சென்னையில் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு போட்டேன் அப்படின்னா வித்தின் 4 to 5 டேஸ்க்குள்ளே வந்துடுங்க. ஜிஆர்டியோட ஆன்லைன் டெலிவரி அப்படிங்கிற நம்பரில் இருந்து நமக்கு கால் வரும் உங்களுக்கு. ஆன்லைன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து ஆன்லைன் டெலிவரி, ஜிஆர்டி ஆன்லைன் டெலிவரின்னு தான் உங்களுக்கு வரவே செய்யும். அந்த பர்சன் வந்து கால் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொண்டு வருவாங்க. அவங்களோட பேக்கிங் வந்து எப்போயுமே சூப்பராக இருக்குங்க. இந்த தடவை என்னமோ எனக்கு 2 அந்த பபிள் ரேப் வந்து உள்ளேயும் இருக்கும், பேக்கிங்லேயும் பபிள் ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா எனக்கு எப்போயுமே ஜிஆர்டி அந்த பில் கவர் வரும். அந்த பில் கவருக்குள்ளே ஒரு பை, சுருக்கு பையில் வச்சு வரும். இந்த காயினுக்கு வந்து இப்படி தான் வந்திருந்தது. சாரி, பெண்டன்ட்டு, காயின் இல்லை பெண்டன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு பக்கம் ராம் பரிவர், ஒரு பக்கம் லக்ஷ்மி போட்டு சூப்பராக இருந்தது. நிஜமாகவே ஒரு சின்ன செயின் போட்டு குட்டி பிள்ளைகளுக்கெலாம் நம்ம போடுறோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை தாலி சரலில் வந்து நம்ம மாட்டிக்கணும், கோர்க்கணும்னு நினச்சா கூட ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு. இதில் வந்து ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பிள், அந்த 916, ஏன்னா இது 22 கேரட் தான் உங்களுக்கு, 999 வராது, 916 தான். ஸோ எல்லாமே இருந்ததுங்க. அது எல்லாமே எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே அந்த கொண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த வளைவாக அந்த நம்ம டாலர் வந்து உள்ளே போடுறதுக்கு அந்த சின்ன கொண்டி கொடுத்துருக்காங்களா, அந்த இதில் தாங்க இருந்தது உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஹெச்யூஐடி வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படி பிஐஎஸ் கேர் ஆப்பில் போய் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3x 4x இதெல்லாம் வந்து 4xல் பார்க்குறப்ப தான் எனக்கு கிளியராக தெரிஞ்சது உங்களுக்கு. ஸோ இல்லை அப்படின்னா ஒரு லென்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த லென்ஸ் வழியாக பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக அந்த ஆல்ஃபபெட்டில் நம்பர் அது ஒரு சில நேரம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். 0 வந்து ஓ மாதிரி இருக்கும். எஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் 5ஆ எஸ்ஸாங்கிறதே நமக்கு தெரியாது அந்த இதில். இந்த ஆன்லைன் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணப்போ உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு இருந்ததுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க, சில்வர் வாங்குறதுக்கு, கோல்டு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து அதை உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா FIRST கேப்ஸில் அடித்து 500ன்னு யூஸ் பண்ணுங்கள். இல்லை NEW 500, இல்லை வெல்கம் 3000, வெல்கம் 3000ன்னு போடணும். அப்படின்னா தான் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த 3 கோடும் நான் ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்குலாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. தலைக்கு கொஞ்சம் ஹேர் பேக் போட்டேங்க. ஸோ கையெல்லாம் நல்லா பாலாக்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் அங்கங்கே பிளாக்காக தெரியும். இது வந்து ஒயின் லீஃப் ஸ்டட் அப்படின்னு போட்டிருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் வந்ததும் பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் வந்ததுமே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நோஸ் பின்னுக்கு தான் போட்டிருந்தேன். அப்புறம் இது வந்து சைடு இயரிங் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இன்னொன்று மறுநாள் தான் ஆர்டர் போட்டேங்க நான். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன சிஸ்டர் இந்த மாதிரி இது வந்து ஒரே பக்கமாக வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ இது வந்து அப்போ இயர்ரிங்காக போட்டால் நமக்கு செட் ஆகாதோ
அப்படின்னு தோணுச்சு. அப்போ கஸ்டமர் கேருக்கு சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரி நோஸ் பின் வந்து சைடு இயரிங்காக 2 போட்டிருக்கேன், எனக்கு இந்த பக்கம் வர மாதிரி பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி மேடம், இன்னும் உங்களுக்கு வந்து பேக் ஆகலைன்னா நாங்கள் கண்டிப்பாக பார்த்து பண்ணுறோம், பேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் கூட போட்டுக்கலாம், 15 டேஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னாங்க. என்னத்தை நம்ம ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னு நினச்சேங்க. இதுதான் அந்த செகண்ட் இயரிங் வந்து பார்த்தது. இதுவும் நோஸ் பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சைடு இயரிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் நான். இதில் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக தாங்க போட்டேன். ஏன்னா இது நோஸ் பின்ங்கிறனால ஒவ்வொரு ஆர்டரும் தனித்தனியாக போட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 500 ருபீஸ் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆச்சு. இது எப்படி ஆர்டர் போட்டேங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பட் நிஜமாகவே அந்த ஒயின் ஸ்டட் வந்து வந்ததுமே 2 டேஸ்க்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சுங்க. வந்ததுமே நான் வந்து சைடு இயரிங்காக போட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்னோடய காது, என்னோடய முகம் எல்லாமே பெருசாக இருந்தாலுமே அந்த இயரிங் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக எனக்கு செட் ஆகிருந்தது. நான் உங்களுக்கு வந்து சின்னதாக என் காதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எனக்கு சைடு இயரிங் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. எனக்கு நான் ஆர்டர் பண்ணுறப்ப எனக்கு தோணலை இது இந்த பக்கம் வரும் அப்படின்னு தோணலை. ஸோ இது தாங்க நான் ஓவராலாக பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு. இது வந்து 2 பேர் ஆஃப் ஸ்டட்டு அப்படின்னாலுமே இது வந்து மொத்தம் 4 பொருளாக தான் அதை கன்சிடர் பண்ணியிருந்து ஒவ்வொன்றுக்கும் 500ங்கிறப்ப கிட்டத்தட்ட 2000 ருபீஸ்க்கு அந்த 4 ஸ்டட்டுக்கே 2000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன பொருளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக போடுறாங்கங்க. அந்த காசு பெண்டன்ட்டுக்கு வந்து 8% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 526.76 வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு 447 ருபீஸ் வந்து வேல்யூ ஆடடாக வந்திருந்தது. ஸோ எனக்கு சாலிடாக அந்த 500 அந்த வேல்யூ ஆடடே இல்லாமல் நம்ம வாங்கின மாதிரி தான். அதையே நீங்கள் காயினாக வாங்கியிருந்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒர்க் ஆகாதுங்க. ஸோ நிறையா பேர் அது கேட்டிருந்தீங்க, இதை கொண்டு போய் நம்ம ரீசேலுக்கு கொடுக்கும் போதில் நமக்கு எப்படி கழிப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜிஆர்டியில் அவங்களோட பொருளுங்கிறப்ப கழிக்கவே மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு எடை போட்டு அதை உருக்கிட்டு எவ்வளோ இருக்கோ அப்படியே உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ காயினுமே அப்படி தான், நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வந்து உருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போட போகிறாங்க உங்களுக்கு. பட் இந்த ஸ்டட்டெல்லாம் வாங்கினது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22.9%, 23% வேஸ்டேஜுங்க. இதுவே ஸ்டோன் வச்ச மாதிரி உள்ள மூக்குத்தியோ சைட் ஸ்டட்டோ நம்ம எடுத்தோன்னு நினச்சிக்கோங்க, 37% வேஸ்டேஜ் போடுறாங்கங்க. ஸோ இதில் வேஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா எனக்கு 650 சம்திங் இல்லை 70 சம்திங் வரும். பட் ஒவ்வொன்றுலையுமே எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 500, 525, 503 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டட்டு 4க்குமே ஒரு 150 ரூபா மட்டும் நான் வேஸ்டேஜ் கொடுத்த மாதிரி இருக்குங்க. மற்றபடிக்கு இல்லை இது கடையிலே போய் நான் வாங்கியிருந்தேன்னா கூட கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டட்டுக்கும் நான் வந்து ஒரு 650லேருந்து 675க்குள்ளே நான் வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி நமக்கு வரும். ஸோ ஓவராலாக என்னோடய 4 ஸ்டட்டோட வெயிட்டு ப்ளஸ் அந்த பெண்டன்ட்டோட வெயிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1.559 கிராம்ஸுங்க. ஓவராலாக இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருந்தேன்னா 18,590. இதில் ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டட்டு வந்து ஒரு நாளில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்த ஸ்டட்டு வந்து இன்னொரு நாளில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டட்டுக்கும் அந்த பெண்டன்ட்டுக்கும் வந்து ஒரு கூப்பன் கோடு வந்து வரிசையாக ஒர்க் ஆச்சு. 4th ப்ராடக்ட் பண்ணும்போதில் கூப்பன் கோடு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் மொபைலில் ஜிஆர்டி ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் பண்ணோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த டப்பாவோட வெயிட் வந்து 3.6, இந்த பெண்டன்ட் வந்து 500 மில்லிகிராம், அதனால் 0.5 ஆட் ஆகி 4.1ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி அந்த 2 குட்டி ஸ்டட்டு உங்களுக்கு வந்து ஒரு 260, 250 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு பேர் வந்து 500 மில்லிகிராம் கணக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு பேர் ஸ்டட்டு போட்டிருக்கேன். ஸோ 500 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு. ஸோ 4.6, 4.1 + 5 வந்து 0.5 வந்து 4.6ன்னு வந்துருச்சு. அடுத்தது ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏதோ ஆட் பண்ணப்போ 5.1 வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ ஓவராலாக 1.559ன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இதுதான் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து அப் டு 1 டெசிமல் பிளேஸ் வரையும் தான் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மினி வெயிங் மிஷினோட ப்ராடக்ட் லிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க. இது வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2 டெசிமல் பிளேசஸ், 3 டெசிமல் பிளேசஸ் வர மாதிரி நிறையா லிங்க் இருக்குங்க. ஸோ நான் வந்து ப்ராடக்ட் லிங்க் வந்து வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா. ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் மினி கோல்டு வெயிங் மிஷின் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்குங்க. ரிவ்யூ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க.
இதுதாங்க அந்த கூப்பன் கோட் DIWGOLD. இது கோடு வந்து கோல்டு டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறப்ப ஃப்ளாட் 3% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் மினிமம் ஆர்டர் வேல்யூ வந்து 25,000, மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து 3,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சில்வர் வாங்குறீங்க அப்படின்னா DIWSILVER சில்வர் அப்படின்னு நீங்கள் கூப்பன் கோட் போடுங்க. அப்ளிகபிள் சில்வர் ஜுவல்லரி ஃப்ளாட் 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் இதுக்கு. ஸோ மினிமம் ஆர்டர் வேல்யூ வந்து 2,500 தான். ஸோ சில்வர் வாங்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சில்வரில் நிறைய ஸ்டட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. பேராக 3 பேர் சேர்ந்தே வந்து 1,500 அந்த மாதிரிலாம் ஸ்டட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை, உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். பட் நியூவாக ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 500, நியூ 500 இந்த 2 கோடும் கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகுங்க. ஸோ இந்த சைடு இயரிங் வந்து போட்டு பார்த்தேங்க, வந்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டு மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டுக்கு வர்றது ரைட்டுக்கும், ரைட்டுக்கு வர்றது லெஃப்ட்டுக்கும் அப்படின்னு போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் நல்லா தாங்க இருந்தது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. எந்த ஸ்டட்டு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெண்டன்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அதை மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஹைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் ஹைப் பண்ண தான் அந்த வீடியோ வந்து இன்னும் நிறையா பேரை போய் ரீச் ஆகுங்க. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு, அதுலேருந்து ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மட்டுமே கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹைப் பட்டன் கொடுங்க. நான் வந்து எல்லாரையும் வந்து கம்பல் பண்ணலாம் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருச்சு, நம்ம ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம், இவங்க வீடியோ வந்து இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.